வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நாம வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாட்டர் டேங்க் பொதுவாக ரெண்டு ஷேப்ல தான் இருக்கும், ரெக்டாங்கிள், சர்க்குலர். பொதுவாக நம்ம வீட்டில் யூஸ் பண்றதெல்லாம் ரெக்டாங்குலர் வாட்டர் டேங்க் தான். லார்ஜ் ஸ்கேல்ல போகும்போது சர்க்குலர் வாட்டர் டேங்க் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரெக்டாங்குலர் வாட்டர் டேங்க் எப்படி மெஷர் பண்றதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் உங்க டேங்கோட லென்த், பிரெத், டெப்த் எவ்வளோன்னு ஃபீட்ல பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் ஒரு 10 ஃபீட் வச்சுக்கலாம், பிரெத் ஒரு 6 ஃபீட், டெப்த் ஒரு 6 ஃபீட்னு வச்சுக்கலாம். 10 × 6 × 6 360 CFT வருது. இது லெட்டரா மாற்ற உங்களுக்கு ஒரு வால்யூம் வந்திருக்கும். அந்த வால்யூம் இன்டூ 28.317 போட்டிங்கன்னா வரது தான் லிட்டர். இப்போ நமக்கு வந்தபடி பார்த்தீங்கன்னா 10,194 லிட்டர் வருது, அப்ராக்சிமேட்டாக 10,000 லிட்டர். இன்கேஸ் உங்கள் வீட்டில் சர்க்குலர் வாட்டர் டேங்க் இருந்தால் அதை மெஷர் பண்ண ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா 3.14 × R² × H. இந்த 3.14ங்கிறது பைன்னு சொல்லுவோம், அது ஒரு வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. R²ங்கிறது ரேடியஸ் ஸ்கொயர் இன்டூ ஹெச், ஹைட். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியஸ் ஒரு 5 ஃபீட் வச்சுக்கலாம், ஹைட் ஒரு 6 ஃபீட் வச்சுக்கலாம். ஸோ 3.14 × 5² × 6ன்னு போட்டோம்னா நமக்கு வர CFT வந்து 471 CFT. இப்போ உங்களுக்கு ஒரு CFT வந்திருக்கும், அந்த வர CFTலேருந்து 28.317 போட்டால் வரதான் லிட்டர். இப்போ நமக்கு வந்தபடி பார்த்தோம்னா 13,337 லிட்டர் வருது நமக்கு, அப்ராக்சிமேட்டாக 13,000 லிட்டர். உங்கள் வீட்டில் ரெக்டாங்குலர் டேங்காக இருந்தாலும் சரி, சர்க்குலர் டேங்காக இருந்தாலும் சரி, டெப்த் எடுக்கும்போது மட்டும் இன்லெட் பைப்போட பாட்டத்துலேருந்து டெப்த் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வால்யூம் நீங்கள் கரெக்டாக எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.